ஒரு நாளைக்கு ஒரு 2000லேருந்து 5000 பேர் வந்துட்டு இந்த 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 ஃபெசிலிட்டிக்குள்ளே உள்ளே வந்துட்டு 2-3 ஜென்ரேஷனாக இங்கே இந்த தியேட்டர் தொழில் நடத்திட்டு இருக்கவங்க கூட இப்போ நான் பண்ணணும்னு நினச்சதை வந்து என்னை சேலஞ்ச் பண்ணாங்க. மதுரையில் வேணால் இப்போ அந்த மாட்டுத்தாவணி வெற்றியில் வேணால் அந்த ஸ்க்ரீன் அந்த ப்ராஜெக்ட் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் வந்துட்டு அதுக்கு முன்னாடி அந்த 3000 சீரீஸ் தான் இருந்துச்சு, நம்ம 4000 சீரீஸ். மதத்துக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு 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 தனி மனிதனை வந்து ஒரு ஊரே சேர்ந்து வந்துட்டு ஒரு ஒரு கொண்டாடுற ஒரு 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 நிகழ்வுங்கிறது வந்துட்டு படம் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அது வந்து 13 பேர் மட்டும்தான் அக்காமடேட் பண்ண முடியும் அந்த பாக்ஸுக்குள்ள. கொஞ்சம் கூடிருச்சு. அப்புறம் நாங்கள் கீழேருந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா எங்களால் படம் பார்க்க முடியல. ஸோ ஆடியன்ஸை வந்துட்டு சட்டையை கழட்டி போட்டு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நம்ம ஊர் இளைஞர்கள் மத்தியில் அந்த எப்படின்னா அந்த வீரம்னு பேசுகிறோம்ல, அந்த அந்த வீரத்தை வெளிப்படுத்துறதுல ஒரு ப்ரைடு இருக்குது. அந்த ப்ரைடை அவங்க அரகண்டா காமிக்கிறாங்களோங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. இந்த காணொளியை உங்களுக்கு வழங்குபவர்கள் மாசா மஹால் அண்ட் லாட்ஜ் ஏசி. மாசா மஹால் புக் செய்யும் அனைவருக்கும் 2 கிராம் தங்க நாணயம் அன்பு பரிசாக வழங்கப்படும். உங்கள் அனைத்து இல்ல சுப நிகழ்ச்சிகளையும் மாசா மஹாலின் அன்பு பரிசோடு கொண்டாடுங்கள். ட்ரெண்டிங் சிவகங்கை நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஜூனியர் பிரின்ஸ் மால் அப்படின்னு சொல்லி சிவகங்கையினுடைய அடையாளமாக இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய இந்த மாலினுடைய உரிமையாளர் திரு இளவரசன் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். கமர்ஷியலாக நான் எவ்வளோ சக்ஸஸ் ஆனோன்னு தெரியல, பட் வந்து அந்த சேவைங்கிறது வந்து நிச்சயமாக வந்து என்னால் நாங்கள் சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த 10 மில்லியன் விசிட்டர்ஸ் 13 மில்லியன் விசிட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். ஒரு நாளைக்கு ஒரு 2000லேருந்து 5000 பேர் வந்துட்டு இந்த 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 ஃபெசிலிட்டிக்குள்ளே உள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் அவங்க பயனடைஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 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 ஒரு இது போயிட்டுருக்கு. இன்னும் பார்ப்போம். இன்னும் அது நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே கூட சொன்னேன், இதோட மட்டும் இல்லை, இன்னும் நிறையா வந்து பண்ணணுங்கிற நினைப்பு நிறைய இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ஆண்டவனும் அரசாங்கமும் கொடுக்கும் பொழுது கரெக்ட். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்துட்டு டெவலப் ஆகும். ஏன்னா நாங்கள் பொதுவாக அந்த பயிற்சிகள் எடுக்கும்போது அவங்கள்ட்ட நாங்கள் சில விஷயங்கள் சொல்லுவோம். எதையுமே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது தான் அது வந்து முழுமையாக நம்மளை வந்து ஆட்கொள்ளும். அதுக்குள்ளே நாம் போவோம் அப்படின்றத உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த பொழுது கூட அது தொடர்பான சில விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. எப்படி சொன்னீங்கன்னா, அந்த நாடுகளை நாங்கள் டெவலப் பண்ணும்போது நான் இதை அப்படியே செய்யுங்கன்னு சொல்லுவேன் அவங்கள. அப்போ வந்து அவங்க வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்புறம் இதை வந்து அவங்கள விஷுவலைஸ் பண்ணி காட்டும் பொழுது அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்போ இந்த இதை நீங்கள் டெவலப் பண்ணும்போது உங்களுடைய விஷுவலைசேஷன் எப்படி இருந்தது? இல்லை, அது 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 ஒரு பெரிய சேலஞ்சு தான் ஆக்சுவலாக. நான் இப்போ சரியாக சொன்னீங்க. ஆக்சுவலாக இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம், நான் நிச்சயமாக வந்துட்டு இந்த தியேட்டர் நான் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 50 தியேட்டர் நான் கட்டியிருக்கேன். நான் பர்சனலாக கட்டியிருக்கேன். எனக்கு எது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக அதில் எனக்கு வந்து முழுமையான அனுபவம் இருக்குது. அப்போ அங்கே வந்து எனக்கு என் கூட இருந்த எனக்கு வந்துட்டு கட்டி கொடுத்த இப்போ அவங்க வந்து டோட்டலி அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை இங்கே கொண்டு வந்து சேர்க்கும்போது ஒரு 2-3 ஜென்ரேஷனாக இங்கே இந்த தியேட்டர் தொழில் நடத்திட்டு இருக்கவங்க கூட இப்போ நான் பண்ணணும்னு நினைச்சதை வந்து என்னை சேலஞ்ச் பண்ணாங்க. கரெக்ட். சேலஞ்ச் பண்ணாங்கன்னா என்னை வந்து அவங்க தொழில் ரீதியாக சேலஞ்ச் பண்ணல, அந்த மாதிரி கிடையாது. இல்லை இது சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி சேலஞ்ச் சொன்னாங்க. இந்த கேலரி வியூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எல்லா ஸ்க்ரீன்லையுமே ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பிள்ளை கூட பின்னாடி இருந்துட்டு ஒரு 6 அடி ஆள் உள்ள ஒருத்தர் முன்னாடி உட்காந்தா கூட மறைக்காது. ரொம்ப அருமையான ஒரு செட்டப் இது.
அது மாதிரி அதே மாதிரி தமிழ்நாட்டிலே நம்ம மட்டும்தான் வந்துட்டு இந்த அடுத்தடுத்த ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கேப் இல்லாத ஒரு வால், அதுவுமே வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு நம்மளை வந்துட்டு அவங்களால நம்ப முடியல. இதில் வந்து என்னென்னா வந்து அந்த அட்மாஸ் அந்த அந்த டால்பி அட்மாஸோடைய அந்த ஆடியோங்கிறது வந்துட்டு நார்மலான திரைப்படம் வந்துட்டு 80 டெசிபிளில் போடுவோம், அது வந்து 120-130 டெசிபிள் வரைக்கும் போகும். ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து நான் இங்கே எனக்கு பண்ணி கொடுத்த டீம் வந்து என்ன பண்ணுறேன், அந்த ஆடியோ இன்ஜினியரோட சேர்த்து சென்னைக்கு அனுப்பிச்சாரு, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு சொன்னாங்க, அண்ணே இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுண்ணே, படம் ஓடுனா நம்ம வந்துட்டு வாஷ்ரூமில் உட்காந்தா கூட வந்துட்டு அவ்வளோ கிடைக்குது, அவ்வளோ நாய்ஸ் வருது, நம்ம அடுத்தடுத்து தேட்டர் ஸ்க்ரீனை வைக்கிறோம், அண்ணே சத்தம் மைக்ரேட் ஆகும்ண்ணே அப்படிங்கிற மாதிரி. இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தான் அந்த அந்தந்த பர்டிகுலர் பேராமீட்டரை வந்துட்டு நாய்ஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோல் எலிமெண்ட்டு தான் நம்ம வச்சுருந்தோம். அதுதான் நம்ம அது பண்ணணும். அது மாதிரி அவங்களுக்கு அவங்க பார்க்காத, அவங்க தெரியாத, அவங்களுக்கு கேள்விப்படாத விஷயங்களை சொல்லும் பொழுது அவங்க பயந்தாங்க, கொஞ்சம் ஒரு பேக் ஸ்டெப் எடுத்தாங்க. பட் இருந்தாலும் அவங்கள நம்ம வந்து இப்போ நான் ஒரு என்னதான் இன்வெஸ்டராக இருந்தாலுமே அவங்கள கன்வின்ஸ் பண்ண, ஏன்னா எப்போவுமே வந்துட்டு ஒரு செயல் நம்ம சொல்லும்போது அந்த செயலை உருவாக்குறவங்க வந்து முதல்ல வந்துட்டு அவங்க வந்து அதை நம்பணும், அதை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியும். அதில் நான் உறுதியாக இருந்தேன். அதனால் அவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு அவங்க அந்த மாதிரி விசுவலைஸ் பண்ண சொல்லி, அவங்கள போய் அந்த தேட்டரை பார்க்க சொல்லி அந்தந்த மாதிரி கட்டுமானங்களை பிரித்து கொடுத்து, அதே மாதிரி அங்கே உள்ள எல்லா எனக்கு கொடுத்து அந்த இன்டர்நேஷ்னல் டிசைனர்ஸோடைய அந்த ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்து அதை காமிச்சு கொடுத்து, சரி இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைச்சிச்சு. ஆக்சுவலாக நீங்கள் அந்த மால் ஓப்பனிங் அன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு நிறைய சிறப்பும் பண்ணோம் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க இல்லாமல் வந்து இந்த மால் உருவாகிடல. அதனால் அவங்களை எல்லாத்தையுமே ரொம்ப ஒவ்வொரு அந்த கடைநிலை ஊழியர்லேருந்து அந்த டாப்பஸ்ட்டு இன்ஜினியரிங் ஹெட் வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே நம்ம சிறப்பிச்சோம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது சிறப்பாகவும் இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் இன்னுமே நம்ம மெருகேற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இருந்துச்சு, சேலஞ்ச் இருந்துச்சு. நம்ம 100% நம்ம வந்து நம்ம நினச்சதை செஞ்சோமா அப்படிங்கிறதுல வந்துட்டு முடியாது. பட் ஆனால் நான் எப்போவுமே சொல்லுவேன் வந்து 90க்கும் 100க்கும் தான் இடையில தான் நம்ம ஏதோ ஒன்று, நம்ம நிச்சயமாக 90க்கு கீழேயும் கிடையாது, 100க்கும் இல்லை, ஏதோ ஒன்று நம்ம நம்மளுடைய பர்பஸ் வந்துட்டு அந்த சேவை போய் சேரணும். அதுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு நம்ம அதை அடைய முடியாங்கிறதுக்காண்டி வந்துட்டு அதில் நம்ம உட்காந்துக்கிறத காட்டிலும் நம்ம முயற்சி செய்வோம், என்ன கிடைக்குதோ அதை வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். சிறப்பாகவே எங்களுக்கு அமைஞ்சிச்சு. ஒன்றும் ரொம்ப ரொம்ப அருமை சார். இப்போ சிவகங்கையில் இங்கே இருக்கக்கூடிய மூன்று ப்ளெக்ஸ் இருக்குது, இங்கே 3 ப்ளெக்ஸ் தேட்டரை நம்ம பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் சில வித்தியாசங்கள் கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஏன்னா இதுவே ஒரு வித்தியாசம் இருக்குது, இந்த 3மே ஒரு ஸ்க்ரீன் அப்படின்றது இல்லாமல் 3லேயுமே சில வித்தியாசங்கள் கொடுத்துருக்குறீங்க, அது என்ன அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆமாம், ஆக்சுவலி தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒரு படம் பார்க்க வர்றவங்களை வந்துட்டு எப்படியெல்லாம் திருப்திப்படுத்துறது, படம் பார்க்குறது மட்டுமே கிடையாது, அவங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுங்கிறது வந்துட்டு அதுதான் அந்த பர்பஸ். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்துட்டு மேக்ஸ், மினி, கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தேட்டராக பிரிச்சிருக்கோம். அந்த மேக்ஸுங்கிறது வந்துட்டு பெரிய தேட்டர். இப்போ நம்ம வந்து மதுரை ரீஜன்லேயே நம்ம வந்து ஒன் அமாங் த 5 ஸ்க்ரீன் பிக்கஸ்ட் ஸ்க்ரீன். அந்த 50 அடி வித்து, 22 அடி உயரம். அது ஸ்க்ரீனு வித் கர்வ் ஸ்க்ரீன். அது ஆக்சுவலாக ஏற்கனவே இருந்த பழைய ரவிபாலா வந்துட்டு 30 அடி தான் வித்து. ஓகே. அப்போ நம்ம வந்து அதுலேயே நம்ம ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டுட்டு வந்து அந்த கேலரி வியூவில் வந்துட்டு அந்த சர்க்கிள் வியூவில் வந்துட்டு படம் பார்ப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தர் இந்த பக்கம் பேசுகிறவர் எப்படி பார்ப்பீங்க, இந்த பக்கம் பேசுகிறவர் எப்படி பார்ப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் ஒருத்தர் பேசும்போது 4 பேர் இருந்து பேசும்போது திரும்பி பார்க்குற மாதிரியே அந்த மாதிரியே வந்து இப்போ நீங்கள் அந்த ஃப்ளாட் வியூவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த அட்மாஸ் ஸ்பீக்கர் வந்துட்டு நம்ம வந்துட்டு சைட் சரவுண்டு, ஹெட் சரவுண்டு, சப் ஊஃபர்ஸ் நம்ம கொடுக்கும்போது அந்த மியூசிக்கும் பிரிஞ்சு கொடுக்கும் ஆக்சுவலாக.
ஓகே. ஸோ ஏன்னா இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து அதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதில் இப்போ உச்சக்கட்டமாக இப்போ நம்ம இந்தியன் 2க்காக தி பெஸ்ட் 4K லேசர் RGB. ஸோ அது 2024 பிப்ரவரியில் வெளிவந்த கிறிஸ்டியோட சீரீஸ். ஓ, அது இங்கே வந்தாச்சு இப்போ. ஆமாம், இப்போ ஸோ அது இப்போ மதுரையில் வேணால், இப்போ அந்த மாட்டுத்தாவணி வெற்றியில் வேணால் அந்த ஸ்க்ரீன் அந்த ப்ரொஜெக்டர் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் வந்துட்டு அதுக்கு முன்னாடி அந்த 3000 சீரீஸ் தான் இருந்துச்சு. நம்ம 4000 சீரீஸ் அதையே நம்ம வந்துட்டு சிவங்களா அதை அப்டேட் பண்ணியாச்சு. அப்போ வந்து அவங்க ஆனால் இப்போ நம்ம அந்த ஒரு குவாலிட்டிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்து முக்கியம். கமர்ஷியலை காட்டிலும் நம்ம கொடுக்க வேண்டியதை வந்துட்டு கரெக்டாக கொடுக்கணும். ஒரு தடவை நம்மகிட்ட வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டா ஸோ நம்மள்கிட்ட பார்க்குற திருப்தி இருக்கணும். இந்த தருணத்தில் நம்மள்கிட்ட வந்து பார்த்துட்டு போயிட்டா நம்மள்கிட்ட பார்க்குற திருப்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என் மனதில் ஒரு விஷயம் தோணுச்சு. என்கிட்ட என் நண்பர் ஒருத்தர் ஷேர் பண்ண சொல்கிறேன். அவருடைய ஊர் வந்து பார்த்திபனூர். முன்னாடிலாம் நான் எதாக இருந்தாலும் மதுரைக்கு போவேன், இப்போ நேராக கார் எடுத்துகிட்டு இங்கே யாழ்னிக்கு வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் இன்னும் சொல்லப்போனால் நான் படித்த காலங்களில் இங்கேருந்து சைக்கிள்லேயே வந்து மானாமரிக்கு போய் படம் பார்த்த காலங்கள் உண்டு. ஆமாம், நீங்கள் மானாமரிலேருந்து சிவகங்கைக்கு வந்து படம் பார்க்குற மாதிரியான ஒரு நிலைமை இன்னைக்கு உருவாக்கியிருக்கோம். ஆமாம், அதே மாதிரி அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்துட்டு வெளியூர்லேருந்து வந்து இங்கே தங்கி இருக்காங்களே, இப்போ அவங்க வந்துட்டு அந்த இப்போ தீபாவளிக்கோ மற்ற லாங் வீக்கெண்ட் போகும்போது ஒன்று இங்கே பார்த்துட்டு ஈவன் அவங்க வந்து பேக்கேஜெலாம் பண்ணிவிட்டு ஷோல்டர் பேக்கோடு வருவாங்க. வந்துட்டு நம்ம வந்து லாக்கர் ரூமில் வச்சுட்டு படம் பார்த்துட்டு இப்படியே போவாங்க. அப்படி இல்லைன்னா அங்கேருந்து அங்கே ஊரில் பார்க்க மாட்டாங்க. இங்கே வந்து தென்காசியோ கன்னியாகுமரியிலேருந்து வர்றவங்கெல்லாம் நம்ம இங்கே வந்துட்டு யாழ்னியில் படம் பார்த்துறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி இந்த கோல்டுங்கிறது வந்து என்னென்னா அந்த வெளிநாடுகளில் உள்ள அந்த லான்ச் ஃபெசிலிட்டியோட எல்லாமே இருக்கிற வந்து நம்ம 120 சீட்டு தான் அதில், வித் ப்ராப்பர் லெக் ஸ்பேஸ், எல்லாமே சோஃபா, ஃபுல்லாகவே கம்ஃபர்ட் சீனு, ஒரு அந்த ஆம்பியன்ஸுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு சாண்டிலியர்லாம் போட்டு சைடில் டெக்கரேட் பண்ணி இப்போ இதை தான் நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ராயல் ஃபீல் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ பார்க்குறதே வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ அது நம்ம கொடுக்கும். இப்போ இந்த சீட்டில் வந்துட்டு நம்ம கமர்ஷியலாக பண்ணோம்னா நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 200 பீப்புளாவது நம்ம அக்காமடேட் பண்ணியிருக்கலாம். கரெக்ட். நம்ம ஒரு 20 to 25% வந்துட்டு நம்ம வந்து குறைச்சினாலும் அந்த கம்ஃபர்ட்டை நம்ம வந்து கொடுக்குறதுக்காண்டி அந்த மாதிரி இந்த 20 to 25 சீட்டிங் கெப்பாசிட்டி குறைச்சிருக்கோம். ஆனால் அதற்கான ப்ரைஸை வந்து ஏற்றலை. இல்லை, ரெண்டுமே அதெல்லாம் ஒரே அதுதான். அது ரொம்ப முக்கியம். இல்லை இது நான் குறைச்சிட்டேன் ஆனால் இதில் ஏற்றிட்டேன்றது இல்லை. ஆமாம், அது ரொம்ப பெரிய விஷயம். அது எங்களுக்கு எப்போ தெரியும்னா ஒரு சில மூவிஸ் வந்துட்டு நாங்கள் வந்து மேக்ஸில் போட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அந்த ஆடியன்ஸ் லெவல் குறையும் பொழுது நாங்கள் மாற்றி போடுவோம். எங்களுக்கு கோல்டுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க. ஓ, இப்போ நாங்கள் மேக்ஸில் போடும்போது கூட பெர் ஷோ வந்துட்டு ஒரு 60 அந்த 40 ரேஞ்சுக்கு வர்ற ஆடியன்ஸு கோல்டில் போடும்போது அதே படத்துக்கு 70-80 வருவாங்க. ஸோ அந்த ஆம்பியன்ஸ் பிடிச்சி அது ஒரு வருவாங்க. இது எல்லாமே வந்துட்டு அதான் அது டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு இப்போ அதாவது இப்போ சிவகங்கையில் 1955 நினைக்கிறேன், அதுலேருந்தே ஒரு பொழுதுபோக்குக்கான இடம் வந்துட்டு ஸ்ரீராம், ரவிபாலா, சரஸ்வதி, இந்த இடம் இங்கே அது வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட 70 வருஷமாக வந்து அந்த மக்களுக்கு வந்துட்டு பல பரிணாமங்களில் வந்துட்டு அதுக்கு வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டே இருக்குது. சூப்பர். உள்ள நுழையிற ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு அவங்க திருப்தி அடைஞ்சிட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு ஒரு தடவை நம்ம அந்த தேட்டரை நம்ம வந்துட்டு மாடிஃபை பண்ணும் பொழுது வந்துட்டு நிறையா அந்த நொஸ்டாலஜிக் நோட்ஸ்லாம் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு பார்த்த முதல் படம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முட்டை போண்டா பிடிக்கும். ஸோ அதான் சொல்கிறேன், மக்களோட ஒன்றின ஒரு விஷயம். ஆமாம், அதை அப்படியே நம்ம அப்படியே கேரி ஓவர் பண்ணிகிட்டே போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட்டுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பார்க் என்பது இன்றைக்கி தான் கொஞ்சம் பெரிய லெவலில் வர ஆரம்பிச்சிருக்கு சிவகங்கையில் பார்க்கே.
அப்போ அவங்களுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்க்கும்போது வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு டூரிங் டாக்கீஸாக இருந்து பிறகு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதே இடம் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு மல்டிப்ளெக்ஸாக பார்க்கும்போது ஒரு நிறைவான ஒரு விஷயம். அதுவும் மக்களுக்குள்ள நான் பார்த்த அந்த ஊர் பாசங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அது நம்ம ஊருக்கானது, நமக்கானது அப்படிங்கிற ஒரு 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 அலாதி நம்மளால் அவங்க ஃபேஸ்லையும் அவங்களுடைய உணர்வுகளையும் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அதை நான் ஏற்கனவே அது இயல்பாக நீங்கள் கடத்திருக்கிறீங்கன்றதை தான் நான் பார்க்கிறேன். அவங்க முகத்தில் வர்றதுக்கு முன்னாடி அதை நீங்கள் கடத்திருக்கிறீங்க. அது ரொம்ப ஓரளவு நான் முன்னாடி வந்து தம்பி எடுத்த பேட்டியில் கூட நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ஊர் இளைஞர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அவங்கள்ட்ட நம்ம மற்ற ஒரு ஹரிதை மாதிரி பண்ணுற அந்த மரநடு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அந்த குட்டிமணி பண்ணுற அந்த தாயின் அறக்கட்டளை, தாயின் கருவறை அறக்கட்டளை, இதெல்லாம் வந்து அந்த ஒரு அதுவும் ஒரு எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 10 வருஷமாக செயல்பட்டு இருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை மாணவர்களை படிக்க வைக்கிறாரு. ஆமாம், சைடில் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்கும் ஏதோ சப்போர்ட் பண்ணுறாரு. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு, இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நம்ம ஏற்கனவே பேசணும். வள்ளல் அழகப்ப செட்டியார், மன்னர் துரைசிங்கம், அருகம்பிள்ளை அவங்கள பற்றி வள்ளல்களை பேசும்போது வள்ளலா இல்லாட்டிலும் கூட தன்னால் முடிஞ்ச அந்த அந்த அதுவும் அந்த வயசில் வந்துட்டு தேவையானவர்களுக்கு உதவணுங்கிற மனப்பான்மை கொண்ட ஒரு இளைஞர்கள் வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு அதை நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போது இதில் வந்து ஏரிகளை தூர்வாடுறது, குளங்களை சீரமைக்கிறது, எல்லாமே வாலண்டரி சர்வீஸ். ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு இவ்வளவு ஃபாஸ்ட்டாக போகிற உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் பணம் பண்ணணுங்கிற ஒரு வேர்ல்டில் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த மாதிரி பொது சேவைக்கும், அதுவும் தன்னை உடலை வருத்தி ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு நம்ம இல்லை இப்போ ஒவ்வொருத்தர் பண்ணுறதும் அவங்களுடைய பர்சனல் அவங்களுடைய உழைப்பு இன்வால்மெண்ட்டோட பண்ணுற இளைஞர்கள் இந்த ஊரில் வந்துட்டு உருவாகிட்டே இருக்காங்க. ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் உருவாகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே என்னன்னா அந்த ஊர் பாசம். அது வந்துட்டு அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து நமக்கு இன்னும் நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இன்னும் செய்யணும். அதை வந்து அது இன்னும் ஒரு லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நிறையா நமக்கு வந்துட்டு அதோடைய இதுதான் ஆக்சுவலாக. இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இப்போ நிச்சயமாக உங்களுடைய செயல்பாடுகளும் சரி, பயிற்சி பட்டறை, கருத்தியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்கூலில் போயிட்டு வந்துட்டு இப்போ அவங்கள வந்துட்டு மாணவ செல்வங்களை நம்ம ஏற்கனவே தான் அதுதானே அவங்கள பக்குவம் அடைய வைக்கிறது. அது அந்த வயசில் வந்துட்டு கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு அதுதான் விருட்சமாக வந்துட்டு அவங்க மனசுக்குள்ள வளரும். அதுக்கு நம்ம வந்து மெனக்கெட்டு நம்ம எடுத்து செய்ய நீங்கள் நம்ம விதைக்கிறோம். ஆமாம், அது சிறப்பு. இப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு மதம் சார்ந்து அரசியல் மதத்துக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தனி மனிதனை வந்து ஒரு ஊரே சேர்ந்து வந்துட்டு ஒரு கொண்டாடுற ஒரு நிகழ்வுங்கிறது வந்துட்டு இந்த 21ஆம் நூற்றாண்டில் அது ஒரு பெரிய விஷயம் தான். கரெக்ட் தான். அதை இந்த சிவகங்கை எடுத்து செய்யுது, ஊரே திருவிழா குளம் பண்ணுது, எங்கே பார்த்தாலும் அவருடைய சிறப்பை பற்றி பேசுது. ஸோ அது எல்லாருக்கும் அந்த பக்கம் வந்துட்டு இந்த ஊருக்கான அது ஒரு தனிச்சிறப்பாக தான் இயல்பாகவே மாறிட்டு இருக்கு. இந்த ஊரோட டிஎன்ஏ அது. ஆமாம். ஸோ அதோட நம்மளும் அதில் ஒரு பார்ட்டாக நம்ம அவங்களோட இருக்கோம். அவங்களோட நம்மளும் அந்த ஊருக்கு செய்கிற ஒரு விஷயங்களில் நம்மளும் கூட இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இதை பற்றி சொல்லும்போது இங்கே நடந்த ஒரு பேச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை நான் இங்கே சொல்கிறது ஆனால் ரொம்பவே இந்த தருணத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் ஊழியர் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், அண்ணன் சம்பாதிக்கும்னா எப்படினாலும் சம்பாதிச்சிருப்பாருங்க, ஆனால் அண்ணனுக்கு இங்கே வந்து மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு. அதுதான் இங்கே வந்து அண்ணன் இவ்வளோ தூரம் செய்கிறாரு. இப்போ கூட பாருங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டே இருக்கிறாங்க. இதில் அவருக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் டெக்னிக்கலாக அதை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க.
கம்ஃபர்ட்டில் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடத்தையும் வெளியே போய் பார்க்குறாங்க. அது மாதிரி இல்லை, இங்கே இதை இன்னும் கொஞ்சம் மாற்றோம்னு சொல்லி இப்போ கூட மாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உங்கள் ஊழியர் இங்கே இருக்கிற ஒருத்தர் உங்களை பற்றி கொடுத்த ஒரு ஃபீட்பேக்கு. அதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நிலையிலையுமே வந்து அதோடைய இந்த பெஸ்ட்டை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும். எங்கே ஒரு நமக்கு தெரிஞ்சுட்டு ஒரு கம்ஃபர்ட் லெவல் குறையும் போது சரி ரைட் இதை எப்படி மாற்றுவோம், ஓகே அதான் எப்படி வேணாலும் நம்ம வந்துட்டு நடத்தலாம். அதான் ஒரு இன்னும் சுவாரஸ்யமாக சொல்ல போனோம்னா இது ஏன் இப்படி மாறுனுச்சுங்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக இது என்னுடைய மனசில் வந்துட்டு ஒரிஜினலாக இன்னும் எக்ஸ்பேன்ஷன் பிளான் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணுவேங்கிறது எனக்கு இல்லை. ஒரு தடவை நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன பாக்ஸு, அந்த பாக்ஸுக்கு மட்டும் நாங்கள் வந்து ஏர் கண்டிஷனிங் பண்ணிவிட்டு படம் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அது வந்து 13 பேர் மட்டும்தான் அக்காமடேட் பண்ண முடியும் அந்த பாக்ஸுக்குள்ள. கொஞ்சம் கூடிருச்சு. அப்புறம் நாங்கள் கீழேருந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா எங்களால் படம் பார்க்க முடியல. ஸோ ஆடியன்ஸை வந்துட்டு சட்டை கழட்டி போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. சரி இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து அது அந்த அந்த நேரத்தில் நான் போயிருந்தேன்னா போகலைன்னா அது தெரிஞ்சிருக்காது சொல்லிட்டு அன்னைக்கே ஆர்டர் பண்ணி ஏர் கண்டிஷனிங் வந்துட்டு வித்தின் வீக் வந்துட்டு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஏர் கண்டிஷனிங் மாற்றி விட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஏர் கண்டிஷனிங் பண்ண வந்தவங்க ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு 0.1% கூட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. சீலிங் ஃபுல்லாக ஓட்ட, கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் ஃபேனு, இது வந்து ரீச்சே ஆகாது பழைய முறைப்படி. ஆமாம். ஸோ அதெல்லாமே நம்ம கன்சில் பண்ணாமல் நம்ம ஏர் கண்டிஷனிங் போட்டு அது வேஸ்ட்டு. அது நம்ம இம்ப்ரூவே கொடுக்க முடியாது, கண்டிஷனே ஆகாது, நம்ம கொஞ்சம் கூட நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னா தான் சரி ரைட் நம்ம அப்போ ஒரே தான் நம்ம மாடிஃபிகேஷன் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் உடனே சரி ரைட் இமீடியட்டாகவே வந்துட்டு எல்லாமே பண்ணோம். அதான் எப்படி வந்துட்டு பாரி முல்லைக்கு தேர் கொடுத்த மாதிரி தான் அந்த நேரத்தில் நம்ம வந்தோம். அது அவங்கள பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படி ஒரு தொழில் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது, நடத்தக்கூடாது. அப்போ வந்து அதை ப்ராப்பராக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கன்வெர்ட் பண்ணோம். அது இந்த மனநிலை உண்மையிலேயே மிகப்பெரிய உயர்ந்த மனநிலையாக நான் பார்க்கிறேன். நான் உள்ளே வந்தவுடனே நான் ஃபீல் பண்ணேன், அதை தானே எல்லாரும் பார்ப்போம், எல்லாருக்கும் அந்த நிலை தானே அப்படின்னு அவங்க நிலையில் நம்மளை வச்சு பார்க்கறது அப்படின்றது ஒரு மிக பெரிய உயரிய மனநிலை அப்படின்னு பார்க்குறேன். அது கூடவே எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று வந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்ததில் தான் அதையும் நான் எடுக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் பார்த்துருக்கேன், உங்களை பார்த்துருக்கேன், உங்கள் குடும்பத்தினரை பார்த்துருக்கிறேன். யாருமே வந்து நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் இல்லாமல் நீங்களாகட்டும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாகட்டும் இங்கே வந்தோன்னா ஒரு ஒரு சிவகங்கையினுடைய சாதாரண மக்களாகவே நீங்களும் மாறி இங்கே இந்த மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் அதுவும் இந்த கேன்டீனில் கூட இருந்து சேவை செய்வதை நானுமே பார்த்துருக்கிறேன். அது எப்படி உங்களால் அந்த ஒரு மனதில் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடிந்தது? ஏன்னா இது இன்றைக்கி இருக்கிறவங்களில் கொஞ்சம் பணம் சேர்ந்தவுடனே கால் வந்து தரையில் பாவ மாட்டேங்குதுன்றாங்க இல்லையா, அப்படின்ற நிலையில் இருக்கப்போ இது எப்படி உங்களுக்கு சாத்தியமானது? அது வந்து உங்களுக்கு சாத்தியமானது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தினருக்கும் அது சாத்தியமாக இருக்குது. இல்லை அதான் நம்ம அதுதான் வல்லமொழி சொல்கிற மாதிரி விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்குங்கிற மாதிரி தான். ஐ மீன் லைக் அது நம்ம முன்னோர்கள் அப்பா அம்மா கொடுத்த அதே வழிமுறை தான். அப்பா வந்துட்டு சொல்லப்போனால் வந்து லெப்ரசி தொழுநோய், அது வந்து நேஷ்னல் லெப்ரசி எரடிகேஷன் ப்ரோக்ராம் NLEPன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த ஐ திங்க் செகண்ட் பேஜ் அவர் நேஷனல் லெவலில் வந்துட்டு அந்த தொழுநோயை கட்டுப்படுத்தக்கூடிய உருவாக்கப்பட்ட அமைப்பில் அவர் 2வது பேட்ச் அவர் ஜாயின் பண்ணி அவர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்தியாவில் லெப்ரஸியே இல்லை, ஜீரோ லெப்ரஸி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவங்க டியூபர்குலோசிஸ்க்கு மாறினாங்க. ஸோ சர்வீஸ்னால் என்னென்னா உங்களுக்கு லெப்ரஸி பேஷண்ட்னா தெரியும், மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க அங்கேயும் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி மக்கள் ஒதுக்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி இவர் வந்து அவங்கள்ட்ட போயிட்டு நாங்கள் பழனிக்கு பாத யாத்திரை போகும்போது கூட அவங்கள்ட்ட போயிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீ சேப்பு கலர் மாத்திரை சாப்பிட்றியா, வெள்ளை கலர் மாத்திரை சாப்பிட்றியா, அந்த ஆஃபீஸர் எப்படி இருந்தார், ஏன்னா அவர் ஒரு வேடச்சந்தூர் அவருக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணாங்க அந்த பழனிக்கு போகும்போதெல்லாம். அது வந்து
அதை நம்ம கொடுக்குற வந்து அந்த தேவைப்படுறவங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து கரெக்டாக போய் சேரணும், முழுமையாக போய் சேரணும். அது அப்படியே நமக்கு வந்துடும். நம்ம வந்து அவங்க நிலையில் இருந்து நம்ம எம்பத்தைஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். தட் இஸ் குட். அதுதான் வந்து நம்ம வந்து இப்போ நான் அங்கனுக்குள்ளே நின்றுட்டு இருக்கும்போது கூட வந்துட்டு ஒரு 4 பேர் வந்துட்டாங்க, படம் போட்டுட்டாங்க, ஒருத்தர் டிக்கெட் எடுக்க போனான்னா சரி இவங்களை உள்ள முதல்ல அனுப்பி படம் பார்க்க சொல்லுப்போம், படம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அவர் டிக்கெட் வந்து ஜாயின் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 2 நிமிஷம் கூட வந்து நம்ம அதை அந்த ப்ரொசீஜரில் கூட வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் முதல்ல அவங்கள. நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த ப்ரொசீஜர் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்காக மக்களே உருவாக்கிக்கிட்டது தான் ப்ரொசீஜர். இது வந்து மக்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்காக தான் உருவாச்சு. ப்ரொசீஜர்ன்றது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும்போது மக்கள் கம்ஃபர்ட்டாக இருக்கணுன்றது. ஆனால் சில பேர் அதுலேயே தொங்கிக்கிட்டு அதையே சிக்கலாக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அந்த ப்ரொசீஜரில் அதை நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம வந்து அதாவது கடுமை காட்ட வேண்டிய விஷயத்தில் நம்ம கடுமையாக இருப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம தேட்டரில் ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த மது அருந்துட்டு வர்றவங்கள நம்ம வந்துட்டு அலோவ் பண்ணுறது கிடையாது. அவங்கள நம்ம வந்து ஒரு குறைபாடுள்ள ஆளுங்களாக பார்க்கறது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய நிலை வந்து மற்ற அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களுடைய கம்ஃபர்ட் லெவலை வந்துட்டு குறைக்குது. அவங்க வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகுறாங்க, அவங்க வந்து ஒரு இரிட்டேட் ஆகுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அதை தவிர்த்துருவோம். ஒரு 15-20 பேர் வந்ததில் ஒருத்தர் மட்டும் சாப்பிட்ருந்தா கூட நாங்கள் 15 பேரும் போயிருந்தா கூட நாங்கள் வந்து அதை கமர்ஷியலாக பார்க்குறது கிடையாது. நீங்கள் நாளைக்கு வாங்க ஃப்ரீயாக கூட பார்த்துட்டு போங்க, இந்த நிலையில் உங்களை பார்க்குறது இல்லைன்னு நம்ம சொல்லிடுறது. அது என்னென்னா அப்போ அது நம்ம அதை ஒரு நிலை எடுத்தோடனே அவங்களே வந்து மாறிடுறாங்க. சரி ரைட்டு அங்கே போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அது ஒரு எங்களுக்கு ஒரு 6 மாதம் அது சேலஞ்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு அப்படிலாம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து பெரியாது எதுவுமே இல்லை. அவங்களே வந்துட்டு அவங்க கரெக்டாக வந்து அப்போ மக்களுக்கு நாம் கரெக்டாக கைடு பண்ணிட்டோம்னா அதை பின்பற்றி நடக்க அவங்க தயாரா இருக்கிறாங்க. நாம தான் கொடுக்கறதுக்கு வேண்டி இருக்கு. கொஞ்சம் அதுல ஆரம்பத்தில் சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கத்தான் செய்யுது. இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக உங்களுடைய இது வந்துட்டே இருந்தது. சிவகங்கைக்கு நிறையா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய அடுத்த பிளான் அப்படின்னு சொன்னால் என்னவா இருக்கலாம்? ஏன்னா சிவகங்கை மட்டும்தான் இப்போ நான் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதில்லை, மற்ற எதை பற்றியாச்சும் நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களான்னு பார்த்தா எனக்கு தெரியலை. சிவகங்கையில் சிவகங்கை மக்கள் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் இப்படி தான் நிறையா யோசிச்சிருக்கீங்க. அந்த வகையில் ஒருவேளை அடுத்ததாக இளவரசன் சார் வந்து இதை செய்ய போகிறாங்க அப்படின்னா எதுவாக இருக்கலாம்? அப்படி எதுவும் ஐடியா இருக்குதா? இல்லை இருக்குது. ஆக்சுவலாக மீன் லைக் ஒரு சிவகங்கையில் வந்துட்டு நிச்சயமாக வந்து இது மட்டுமே கிடையாது. நம்ம ஒரு நல்ல ஒரு கல்லூரி, ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் உள்ள வந்துட்டு ஒரு கல்லூரி, கல்யாண மண்டபம். இப்போ ஊரில் கூட வந்துட்டு ஒரு நம்மகிட்ட இருந்து தோப்பை வந்துட்டு ஒரு ரிசார்ட் ஃபார்மில் மாற்றிட்டு இருக்கோம். எப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் பூலு, டர்ஃப் வச்ச வந்துட்டு கிரிக்கெட் நெட்டு, பேட்மிண்டன் கிரவுண்டு, டாட்லருக்கு வந்துட்டு விளையாடக்கூடிய வந்து நேச்சரோடு விளையாடக்கூடிய அந்த ஸ்லைட்ஸு, ஃபார்ம் ஹவுஸோடு வந்துட்டு ஈவன் வந்துட்டு அடல்ட் என்டர்டெயின் பண்ணக்கூடிய வந்துட்டு ட்ரை சோனா, ஹாட் சோனா வச்சுட்டு ஒரு உள்ளே போயிட்டால் நம்ம ஒரு அவங்கள வந்துட்டு என்டர்டெயின் பண்ணுறக்கூடிய வந்துட்டு ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுவுமே வந்து எப்படின்னா வந்து again இட்ஸ் நாட் அ கமர்ஷியல். அப்போ இதுக்காக நான் கொடைக்கானல் போயோ, இதுக்காக நான் ஊட்டிக்கு போயோ, இதுக்காக நான் இங்கே போய் நாங்கள் பயிற்சி எடுக்கிறதுக்குலாம் இன்றைக்கி கொடைக்கானல் போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஊட்டியில் போய் ஒரு ரிசார்ட்டை தேடுறோம். பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய பயிற்சியில் நாங்கள் சிவகங்கையிலே தொடர்ந்துடும். தாராளமாக நான் இப்போ இந்த ஃபுட்பால் கோச்சு கூட வந்துட்டு அன்றைக்கி கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். சார் நாங்கள் போன வருஷம் இந்த விக்ரம் காலேஜில் பண்ணோம் சார், ஒரு 20 days ப்ரோக்ராமு, ஒரு 70 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சென்னையிலேருந்து இங்கேருந்து வந்தாங்க, ஃபுல்லாக என்கேஜ் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக ஒரு 70 பேர் 100 பேருக்கு தங்குற அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. இப்போ அதோட எக்ஸ்டர்னல் நமக்கு அவங்க வந்து கிரவுண்டு இருக்குது, கிரவுண்டு ப்ளஸ் வந்துட்டு நமக்கு வந்து பூலு, ஜிம்மு, சோனா, இப்போ இது எல்லாமே ஒரே வந்துடும். இங்கே தங்கிக்கலாம், சமைச்சும் நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் கொடுக்குற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமே ஒரு டே ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஸ்டே பண்ணி போகிற ப்ரோக்ராமாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஸ்டில் வி கேன் அக்காமடேட். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், இது வந்து சிவகங்கைக்கு இன்னும் பண்ணக்கூடிய
ப்ரோக்ராம். இது தவிர நம்ம வந்துட்டு மதுரையிலையோ சென்னையிலையோ நான் பண்ணினதில் ஒரு பெரிய மால் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வேர்ல்டு 6th பிக்கெஸ்ட் மால் இஸ்ஃபாஹான் சிட்டி சென்டர். ஓ ஆமாம், உலக டாப் ரேங்கிங்கில் அதில் வந்துட்டு நான் ஒரு லீட் ரோல் எடுத்து அதை பண்ணி கொடுத்தேன் அந்த நாட்டுக்கு. அந்த மாதிரி நம்ம நாட்டில் வந்து ஒன்று வந்து அது நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சிட்டியில் வந்துட்டு அதை நம்ம மட்டும் பண்ண முடியாது. அது முக்கியமான ஒரு ஆளுங்களோட அதை வந்து அது பண்ணி கொடுக்கணும் ஆக்சுவலாக. இன்ஷா அல்லாஹ் தான் இருக்கும். ஆமாம். அது எப்படின்னா வந்துட்டு பனிச்சறுக்க வந்துட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலாம். அருமை அருமை. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை வந்து ஒரு பட்டிங் ஆண்டர்ப்ரனர் நீங்கள் சொன்னதாக அந்த வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணீங்க. ஆனால் நான் பார்க்கிறது நீங்கள் வந்து சிவகங்கைக்கு தேவையான ஒரு ஆண்டர்ப்ரனர்னு நான் பார்க்குறேன். அந்த வகையில் இப்போ சிவகங்கைக்கு இன்னும் பல ஆண்டர்ப்ரனர்ஸ் வரணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பார்வையாக இருக்கும். நிச்சயமாக ஏன்னா சிவகங்கையை நேசிக்கிற நீங்கள் வந்து நிச்சயமாக உங்களுடைய பார்வையும் அதுவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ அந்த மாதிரி வர்ற ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது ஏதாவது இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்களேன். இல்லை நிச்சயமாக. அதாவது தொழில் முனைவோர்னு பார்க்கும்போது எப்போவுமே பிஸ்னஸில் வந்துட்டு வாட் இஸ் த பொட்டென்ஷியல் ஆஃப் தட் பர்டிகுலர் டவுன் அதை பார்ப்பாங்க ஆக்சுவலாக. இப்போ சிவகங்கை வந்துட்டு அதோட இன்கம் லெவலை வச்சு பார்க்கும்போது நீங்கள் சர்வேயில் வந்து வேணும்னா வந்துட்டு இட் லுக்ஸ் லைக் வெரி க்ளவுடி, ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி தெரியும். பட் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, இட் ஹேஸ் லாட் ஆஃப் பொட்டென்ஷியல். இப்போ நான் ஒரு சமீபத்தில் வந்துட்டு ஒரு அரசு சார்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வந்துட்டு அந்த ஜெனரல் மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், சார் எனக்கு வந்து 50 crore டார்கெட் கொடுத்தாங்க, நான் 150 crore பண்ணேன் ஒரு வருஷத்தில் அப்படின்னா. நம்ம ஆக்சுவலாக நம்ம நான் இந்த ஃபஸ்ட் இன்டர்வியூவில் கூட நான் சொன்னேன் ஆக்சுவலாக வந்துட்டு ஐ வாண்ட் டு செட் அ பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு குவாலிட்டி பெஞ்ச் மார்க்கு நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். இனிமேல் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு அந்த டெபோவ் பெஞ்ச் மார்க் தான் போகணும். அதுக்கு கீழே போனால் வந்து தே ஒன்ட் பி கெட்டிங் இம்பார்ட்டன்ஸ். அப்போ நம்ம தெரியும் உங்களுக்கு, நீங்களும் சிவங்களே பிறந்து வளர்ந்தவங்க தானே. அப்போ ஒரு சாதாரண ஒரு ஃபிட் அவுட்டுக்கு வந்துட்டு ஒரு 40 lakh 50 lakhங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் சிவகங்கையில். இப்போ வந்து தேங்க்ஸ் டு காட் வந்துட்டு இப்போ நம்ம ரிலையன்ஸ் வந்ததுக்கப்புறம் எல்லா பிராண்டட் ஷோரூமுமே நத்திங் இஸ் லெஸ் தேன் 50 lakh இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 10-15 வயசு இருக்க தங்கமேல் கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு தே ஆர் அப்கிரேடிங் தெம் செல்ஃப் டு அன் டிஃப்ரெண்ட் லெவல். காரணம் என்னென்னா இந்த ஊரில் நமக்கு இருக்கிற அந்த பொட்டென்ஷியல். ஸோ இந்த பட்டிங் என்டர்ப்ரனர் வந்துட்டு எஸ் ப்ராபப்ளி அது எந்த தொழிலாக இருந்தாலும் தெர் இஸ் அ ஹனிமூன் பீரியட். அந்த ஹனிமூன் பீரியடுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன போஸ்ட் ஹனிமூன் செட்பேக் இருக்கும். டோன்ட் கிவ் அப், வெரி குட், மேனேஜ் இட். நீங்கள் பிஸ்னஸ் பிளான்லேயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 1 year வந்துட்டு நெகட்டிவ் எபிடாவை போடுங்க. இட் டசன்ட் கெட் யூ டவுன். அதை நீங்கள் பிஸ்னஸ் பிளான்லேயே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் சக்சீட் ஃப்ரம் செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ். ஸோ அது அந்த ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு செட்பேக்கில் வந்துட்டு நீங்கள் வந்து அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பின்வாங்கினீங்கன்னா ப்ராபப்ளி யூ வில் லூஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்கள் உங்களுடைய பணத்தை விட்டுருங்க. என்னை பொறுத்தளவு வந்துட்டு உங்களுடைய எஃபர்ட், உங்களுடைய மூலதனம் எல்லாமே வந்து இட் வில் பி ஒரு வீணடிக்கப்படும். அதனால் அதை பிளான் பண்ணிக்கிங்க. தெர் வில் பி அ செட்பேக். அந்த செட்பேக்கை வந்துட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணும்போது நீங்கள் ஒரிஜினலாகவே நீங்கள் பிளானில் கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா யூ வில் சக்சீட். ஸோ பொட்டென்ஷியல் இல்லாத நகரம் இல்லை சிவகங்கை. இது வந்து அது ஏன்னா நான் வந்து நான் பார்த்து நான் இங்கே உள்ள வந்துட்டு தொழிலில் இருக்கிற முக்கிய உங்கள்கிட்ட பேசி அதை நானே அனுபவித்து கற்றுக்கிட்ட விஷயம். இதை தான் சொல்லணும். ஓகே, உங்களுடைய பதில்கள் வந்து ரொம்ப இயல்பாக இந்த இன்டர்வியூ வந்து நகர்த்தியிருக்கிறதாக நான் பார்க்குறேன். இது போக சிவகங்கை வாசகர்களுக்கு, ட்ரெண்டிங் சிவகங்கை வாசகர்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும்
நீங்கள் சொல்லலாம். அதாவது சிவகங்கையை வந்துட்டு நினச்சி கொண்டாடப்பட வேண்டிய, சந்தோஷப்பட வேண்டிய நிறையா விஷயங்கள் இந்த ஊரில் இருக்குது. அது மக்களோட இயல்பான வாழ்க்கை முறை, இயல்பான அணுகுமுறை, ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கான அனுசரணை. அப்படி இப்போ நம்ம சொன்னது தான், அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் உத்வேகமாக இருக்கக்கூடிய வந்துட்டு அந்த தன்னார்வ தொண்டு, எந்த பிரதிபலனுமே இல்லாமல் இந்த சொசைட்டிக்கு செய்யக்கூடிய தன்னார்வ தொண்டு, இதெல்லாமே நிச்சயமாக வந்து வளர்ந்த அது தொழில் முனைவோரும் சரி, அறிஞர் பெருமாளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, அதை மேலும் மேலும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போகணும். அது வந்து அது 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 இருக்கணும். ஆனால் இப்போது ஜெயலலிதா கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, people are telling that I am an arrogant, but I am not an arrogant, I am an introvert. Correct. Because I am an introvert, I am not much speaking mixed with others, I look like an arrogant அப்படிம்பாங்க. தன்னை எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க சொல்லக்கூடியது வந்துட்டு அரகண்ட் இல்லை, நான் பொலைட்டுன்னு சொல்லலை. அவங்க நான் இன்ட்ரோவர்ட் இருக்குது, எனக்கு அரகண்டாக வெளிப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நம்ம ஊர் இளைஞர்கள் மத்தியில் அந்த எப்படின்னா அந்த வீரம்னு பேசுகிறோம்ல, அந்த அந்த வீரத்தை வெளிப்படுத்துறதுல ஒரு ப்ரைடு இருக்குது. அந்த ப்ரைடை அவங்க அரகண்டாக காமிக்கிறாங்களோங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அழகு. ஸோ வீரம்ங்கிறது வந்துட்டு நான் அரகண்டாக இருக்கிறதுனால அது வீரம் கிடையாது. நீங்கள் இன்னும் வந்து மருதுபாண்டியரை படிங்க, அது வீரம். அது வந்து ஒரு என்னைக்கு வந்துட்டு ஒரு 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 தாய் வந்துட்டு வீட்டில் வைக்கிற மரங்களை வந்து இது சின்ன மருது பெரிய மருதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்து அவங்களே கூட வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க வந்து மக்கள் மத்தியில் வந்து அவங்க வீரத்தை வந்து அதை கடத்துகிறாங்களோ அது 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 அதுதான் சிறப்பு. கரெக்ட். அது வந்து அது புரிஞ்சுக்கணும். நான் அரகண்டாக இருக்கிறதுனால அது வந்துட்டு நான் அதுக்கு எனக்கு பெருமை கிடையாது ஆக்சுவலாக. அது மட்டும்தான் வீரம் என்பது. அதை எப்படி வெளிக்காட்டுறோன்றதில் இல்லை. ஆமாம். ரொம்ப இந்த மொத்த இன்டர்வியூனுடைய சாராம்சத்தை ரொம்ப அழகாக கடைசியில் அப்படியே அழகாக முடித்ததாக நான் நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த நேரத்தை எங்களுக்காக, ட்ரெண்டிங் சிவகங்கை நேயர்களுக்காக ஒதுக்கி கொடுத்ததுக்கு சிவகங்கை மக்கள் சார்பாகவும் ட்ரெண்டிங் சிவகங்கை நேயர்கள் சார்பாகவும் மிக 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 நன்றிகள். மிக்க நன்றி தம்பி ஹரிக்கும், உங்களுக்கும் மிக்க நன்றி. தம்பி யுவபாரதியும் நான் சேர்த்துக்கணும். அதான் உங்களுடைய ஒவ்வொரு நுணுக்கமான சேவையுமே நான் வந்துட்டு ஊடகம் மூலியமாக, சமூக ஊடகம் மூலியமாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், மானிட்டர் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் என்னையுமே வந்துட்டு நிச்சயமாக நான் என்னை வந்து ஆளுமையாக வந்துட்டு நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். நான் வந்து ஒரு பட்டிங் என்டர்பிரனர் தான். ஆனால் இன்னும் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. இந்த ஊருக்கும் மக்களுக்கும் நம்ம சார்ந்தவங்களுக்கும் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவும் ஆண்டவனும் அதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். ரொம்ப சிறப்பு, ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ட்ரெண்டிங் சிவகங்கை நேயர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய இந்த இன்டர்வியூ ஆனது யாழ்னி சினிமாஸில் இருக்கிற கோல்டு அப்படின்ற இந்த ஒரு ஸ்க்ரீனில் தான் படம் ஆகிட்டுருக்குது. இன்றைக்கி இந்த இடத்தையே இதற்காக ஒதுக்கி கொடுத்து இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைவதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் முயற்சி எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சார் அவங்க முயற்சி எடுத்தாங்க. அதற்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றிகளும் வணக்கங்களும். மீண்டும் அடுத்த நிகழ்வில் அடுத்த ஆளுமையோடு சந்திக்கிறேன். நன்றி. இந்த காணொளியை உங்களுக்கு வழங்குபவர்கள் மாசா மஹால் அண்ட் லாட்ஜ் ஏசி. மாசா மஹால் புக் செய்யும் அனைவருக்கும் 2 கிராம் தங்க நாணயம் அன்பு பரிசாக வழங்கப்படும். உங்கள் அனைத்து இல்ல சுப நிகழ்ச்சிகளையும் மாசா மஹாலின் அன்பு பரிசோடு கொண்டாடுங்கள்.